ஆபரேஷன் துஃபான். இந்த ஆபரேஷன் துஃபான்ல என்ன கேட்டீங்கன்னா, போதை பொருள்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா அரசுகளோட தொடர்பு கொண்டு இதுக்காக ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ணணும். அதுல தான் நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது ரொம்ப நல்ல முடிவுங்க. முதல்வர் விஜய் சொல்லியிருக்கார், ஒரு ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு அமைப்பு வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இந்த போர் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிற போர் இல்லை, இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு. எதிர்கட்சிகள் இதை வரவேற்கணும், முதல்வரோட ஒத்துழைக்கணும். ஏன்னா இதுல பாருங்க, அரசியல் கூடாது. திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இப்ப நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்காலம் தெரிய மாட்டேங்குது. 2-3 மாசத்துல இந்த கவர்மெண்ட் கவுந்துரும் அவங்க ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. மக்கள் வண்டியில ஒரு கேள்விக்குறி வந்துட்டே இருக்கணும், சந்தேகம் வரத்துக்காக சொல்றாங்க. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. வணக்கம். தினம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வரும் கேரள மாநிலத்தின் முதல்வரும் அந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சந்திப்புல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு ஆபரேஷன் பத்தின விஷயம் பேசியிருக்காங்க சார். அது என்ன ஆபரேஷன், எதற்கான ஆபரேஷன்ன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆபரேஷன் துஃபான் கேரளால புதிதாக வந்திருக்கிற காங்கிரஸ் ஆட்சி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அந்த கேரளத்தோட உள்துறை அமைச்சர் நம்ம ரமேஷ் சென்னிதலா ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காரு, ஆபரேஷன் துஃபான். இந்த ஆபரேஷன் துஃபான்ல என்ன கேட்டீங்கன்னா, போதை பொருள்கள் எய்தர் கேரளத்துக்குள்ள முதல்ல வருது, இல்ல கர்நாடகா உள்ள வருது, இல்ல தமிழ்நாட்டுக்கு வருது, இல்ல இலங்கையிலேருந்து வருது, இல்ல வெளியிலேருந்து வந்தா வெளியிலேருந்து பாகிஸ்தான் போல நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வருது, குஜராத்துக்கு வருது, அப்புறம் குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா வழியா திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறது. இல்ல தமிழ்நாட்டிலேருந்து வந்த பிறகு கெமிக்கல் ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க, அது தமிழ்நாட்டிலே தயாரிச்சு மற்ற மாநிலத்துக்கு போறது. இதை தவிர்த்துங்க நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு மத்திய அரசில் ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பல முறை பார்த்திருப்பீங்க, போன முன்ன திமுக அரசுல இந்த கேள்வி வந்துட்டே இருந்தது, நடவடிக்கைகள் சரியா எடுக்கப்படுவதில்லை. இது ஒரு பேசும் பொருளா இருந்தது நம்ம சட்டசபை தேர்தலில். அதுல விஜய் ஒரு பெரிய வாக்குறுதி என்ன கொடுத்தாரு, இந்த ட்ரக்கோட பிரச்சனை இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்தமா அதை ஒழிக்கணும். இப்ப அதே நோக்கத்துடன் கேரளத்திலையும் பாருங்க, கேரளத்திலையும் சின்ன பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள் இதுல வலையில மாட்டிட்டு இருக்காங்க. காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில, எல்லா இடத்துலயும் இது பெரிய பிரச்சனையா இருக்குது. அதாவது எதிர்காலமே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போயிடுறது. பல குடும்பங்கள் இந்த ட்ரக்னால ரொம்ப அஃபெக்டடா இருக்குது. இதுல ரமேஷ் சென்னிதலா என்ன முடிவு எடுத்தார்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா அரசுகளோட தொடர்பு கொண்டு இதுக்காக ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக ஒரு ஜாயிண்ட் டாஸ்க் டீம், இதுக்கு ஜாயிண்ட் கண்ட்ரோல் ரூம், இந்த மாதிரி பல ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுலதான் நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது ரொம்ப நல்ல முடிவுங்க. ஏன்னா இந்த விற்பனை செய்யறவங்க, போதைப்பொருள் விற்பனை செய்யறவங்க இங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது அவங்களுக்கு ஹைட் அவுட்ஸ் இப்ப தமிழ்நாடு போலீஸ் துரத்துதுன்னா அவங்க கேரளத்துக்கு போயிடுவாங்க, கேரளத்துல இருந்து ஆக்ஷன் இங்க வந்துருவாங்க, ஒளிஞ்சுருவாங்க. அண்ட் இவங்க நெட்வொர்க் தென்னிந்தியா முழுக்க இருக்கு. சொல்ல போனா அகில இந்தியா லெவல்ல இருக்கு. இப்ப பஞ்சாப்ல பாருங்க, பஞ்சாப்லயும் பாகிஸ்தான் அங்கேருந்து ட்ரக்ஸ் வருதுங்க. எப்படி ட்ரோன் மூலமா இந்த பக்கம் அனுப்பிச்சுடுறாங்க. பார்டர்ல உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஃபென்சிங் போட்ட பிறகு கூட ட்ரோன் மூலமா வந்துடுறது. தொடர்ந்து நம்ம பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு படைகள் இது வச்சுட்டே இருக்காங்க. இருந்தும் வந்துடுறது எப்படியா உள்ள இல்ல நேபாளத்துல இருந்து வருது. நேபாளத்துக்கு இந்தியாவுக்கு பார்டர் பார்த்தா பெரிய பார்டர் அது. அத நேபாள இந்தியா பார்டர் உத்தராகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க மேற்கு வங்காளம் வரையில் இருக்குது. இந்த பார்டர் மூலமா அந்த போதைப் பொருள்ல பாத்தீங்கன்னா கடைசியில மார்க்கெட்டுக்கு வருது. அது எங்க இடத்துக்கு மார்க்கெட் வருது, எங்க நிறைய மாணவ மாணவிகள் இருக்காங்களோ. இப்ப பெங்களூர் எடுத்துக்காங்க, அங்க நிறைய காலேஜஸ் இருக்குது, அங்க இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், சென்னை, மதுரை. இப்ப தமிழ்நாட்டுல தான் இதை ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. மாவட்ட லெவல்ல கூட இதை விற்பனை ஆரம்பிச்சிருச்சுக்கிறாங்க. பள்ளிக்கூடத்து வாசல்ல எல்லாம் இதை விற்கிறாங்க சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து, அது குறிப்பிட்டதாக தென்னிந்திய மாநிலங்கள், தென்னிந்திய போலீஸ் படைகள், ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ், இப்ப அதை பத்தி இவர் சொல்லியிருக்காரு, நம்ம முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு, ஒரு ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு அமைப்பு வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு. இந்த மாதிரி கோஆர்டினேட்டடா பண்ணாதான் இந்த ட்ரக் மாஃபியாவை நீங்க இது பண்ண முடியும். ரமேஷ் சென்னிதலா அதான் சொல்ற, ட்ரக் மாஃபியா இது பண்ணணும்னு முழுக்க அதை முடிச்சிடணும். அது
ஏன்னா நம்ம முதல் முறையா இந்த மாதிரி ஒரு யூனிட்டியை வந்து பாக்குறோம் சார். அதாவது ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கூட அப்படியே ரெண்டு பேரும் லிங்க் ஆயிட்டு ரெண்டு மாநிலமும் சேர்ந்து தமிழகத்தையும் அவங்களோட மாநிலத்தையும் முன்னேற்றுவதற்கான ஒரு வழியை வந்து முன்னெடுக்கிறாங்க. இது வந்து புதுசா இதுக்கு முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து மக்கள் பாக்குறாங்க சார். இது ஒரு நல்ல மூவ் தானா? இந்த மூவ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்க போகுது சார்? இது இப்ப என்ன கேட்டீங்கன்னா பெரிய புள்ளியார் சொல்றீங்க. இது இந்த போதைப் பொருளுக்கு எதிர்த்து இருக்கிற போர், ஏன்னா இது பெரிய போர். இந்த போர் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிற போர் இல்லை, இது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு. அதுல தமிழ்நாடு அதிகாரிகள், தமிழ்நாடு போலீஸ் காவல் அதிகாரிகள் இவங்கெல்லாம் நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அவங்களுக்கு பர்மிஷனும் கொடுத்தாச்சு. அரசியலை பார்க்காதீங்க, ஏன்னா இந்த மாதிரி ட்ரக் பண்றவங்களுக்கு எல்லாம் அரசியல் பேக்கிங் இருக்கும், ஏதாவது ஒரு கட்சியோட தொடர்பு இருக்கும், ஏதாவது கட்சி தலைவர்கள். ஏன்னா இதுல பணம் வருது இல்லைங்க, எங்க பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்க அரசியல் இருக்கும். அரசியல் பேக்கிங் இல்லாம இந்த மாஃபியா ஆபரேட் பண்ணாது. சோ அப்படி இருக்கும் பொழுது இது மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னா விஜய் போல ஒரு சிஎம் தான் எடுக்க முடியும். ஏன்னா அவர் கையை யாரும் கட்ட முடியாது இந்த மேட்டர்ல. அதனால கேரளத்திலேயும் ஒரு காங்கிரஸ் அரசு வந்திருக்கு, விடி சதீசன் அரசு புதிதாக வந்திருக்கு. அங்கேயும் இந்த ட்ரக்கை பத்தி, இந்த போதைப் பொருள் அங்க இப்ப கேரளத்தில் நடந்த தேர்தலையும் ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்தது. சோ அதனால கேரளத்துல இருக்கிற, இப்ப கேரள தமிழ்நாடு பக்கத்துல இருக்குதுங்க. டக்குன்னு இப்ப தேனியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், கோயம்புத்தூர், ஏதாவது ஒரு சம்பவம் ட்ரக் கொடுத்துட்டு ஓடிடுவாங்க கேரளத்துக்குள்ள. அதே மாதிரி கேரளத்துல ஏதாவது சம்பவம் இங்க வந்துருவாங்க. முதல்ல பாருங்க 2-3 விஷயம். சப்ளை பண்றவங்க யாருன்னு பார்க்கணும், சப்ளை எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். சப்ளை நம்ம தமிழ்நாடுக்கு வந்த பிறகு அது எந்தெந்த இடத்துல போய் பதுக்கப்படுறது, 4 எங்க எக்ஸாக்ட்லி விற்பனை ஆறுது, அந்த விற்பனைக்காக ஆபரேட் பண்ற கேங்ஸ் யாரு, எப்படி இதை வந்து கேரி பண்ணி, இதுக்கு கேரியர்ஸ் இருப்பாங்க, போதைப் பொருள் கேரியர்ஸ், அந்த கேரியர்ஸ் யாரு. அதை தவிர்த்துங்க. இதை விட இன்னொரு பெரிய வேலை என்னன்னா, இந்த போதையில அடிமைய சிக்கி இருக்கிற நம்ம பிள்ளைகள், அவங்களை மீட்டுவதற்கான பெரிய முயற்சி தேவை. இதை வந்து சமூக அளவில் செய்ய வேண்டியது. அதுக்கு பல என்ஜிஓஸ், அது கட்டாயமா விஜய் குரல் கொடுத்தான பல என்ஜிஓஸ் வந்து இதுல கலந்துண்டு இந்த ட்ரக்கை பத்தி முதல்ல விழிப்புணர்ச்சி வரணும். அந்த விழிப்புணர்ச்சி தொடர்ந்து பல்கலைக்கழகத்துல, காலேஜஸ்ல நடந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்துங்க, அகப்பட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா, யாரோ ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைகள் அந்த குழந்தைகளையும் நம்ம மீட்டணும். பல பேர் சிக்கிற பிறகுதான் அவங்களுக்கு புரியுறது எதுல சிக்கிட்டோன்னு. அவங்கள வந்து அவங்க மேல நம்ம ஒரு சிம்பத்திட்டிக்கா அதை வந்து இது பண்ணணும். ஏன்னா இதுல பாருங்க, ஒரு பக்கம் காவல்துறை செய்ய வேண்டியது மாஃபியா மேல, அண்ட் சொசைட்டி, சமூகம், அண்ட் சமூகத்துல ஈடுபட்டிருக்கிற என்ஜிஓஸ், அவங்களோட பொறுப்பு என்னன்னா, யார் அகப்பட்டுட்டாங்களோ அவங்களுக்காக ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இது நடக்குது, பல இடங்கள்ல நடக்குது. ஆனா இன்னும் இது தேவைப்படுது. ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தரணும். அதே நேரத்தில் அகப்பட்டவர்களோட ஒரு கொடுமை பார்க்கிறோம். அவங்க அகப்பட்டுட்டு என்ன வேதனை இருக்காங்க பாருங்க. சின்ன பிள்ளைகள் 16 வயசு, 17 வயசு, 18, லைஃப்ல எத்தனையோ நடக்கிறதுக்கு இருக்கு. பல விஷயங்கள் ஆக வேண்டிய இடத்துல இந்த மாதிரி மாட்டிட்டு கிடக்குறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ட்ரக் ஒரு பெரிய பிரச்சனை லலிதா, ரொம்ப பெரிய பிரச்சனை. அதை குடிப்பழக்கத்தை பத்தி மக்கள் உணர்ந்திருக்காங்க. குடியை கெடுக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா ட்ரக்கோட இதை வந்து அவங்க உணர்வதில்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது எப்படி போறாங்க, எங்க வாங்குறாங்க, எப்ப இது பண்றாங்க, ட்ரக் எப்ப இருந்துறாங்கன்னு தெரியாது. அதனால இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆனும், இது ஒரு பெரிய இயக்கமா கிளப்பணும். ஆனா இந்த ஒற்றுமைன்றது இப்ப நம்ம தமிழகத்துல எதிர்கட்சிகளிடையே எப்படி ஒரு எஃபெக்டை எடுத்துட்டு வரும் சார்? என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க சார் இந்த மாதிரியான அந்த ஒற்றுமை, இந்த மூவுக்கு? இல்லங்க, எதிர்கட்சிகள்காரங்களுக்கு தெரியுது ஒரு நல்ல காரியம் நம்மளே செஞ்சிருக்கலாமேன்னு தோணும். நம்மள ஒன்னும் நல்லா செயல்பட்டு இருக்கலாமே, வெறும் லிப் சர்வீஸ் தான் கொடுத்தாங்க, இல்ல பண்றோம். ஆனா சில ட்ரக் நெட்வொர்க், மாஃபியா எல்லாம் அப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில சில நபர்களோட தொடர்புக்கு எல்லாம் பேச்சு வந்தது, அலிகேஷன்ஸ் வந்தது, குற்றச்சாட்டுகள் வந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன தோணும்னா, நல்ல வேலை தானே நடக்குது, விஜய் நல்ல வேலை பண்றாரு, அந்த பயமும் இருக்கும். இது நல்ல காரியத்தினால மக்கள் ஆதரவும் அதிக பெருகுமே முதல்வருக்கு. ஆனா இதுல ஏதாவது குறைபாடுகள் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எதிர்கட்சிகளோட வேலை குறைபாடுகள் தேடுவது தானே. ஆனா எதிர்கட்சிகள்
பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகள் இதை வரவேற்கணும், முதல்வரோட ஒத்துழைக்கணும். ஏன்னா இதுல பாருங்க, அரசியல் கூடாது, எது சமூகத்துக்கு நல்லதா இருக்கோ, தமிழ் ஆண்கள் பெண்களோட எதிர்காலத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். இதுல பாருங்க, இதுல வந்து பாலிடிக்ஸ் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு நல்ல காரியம், நல்ல முடிவு, நல்ல இது. ஆனா இதுக்கு அடுத்து நம்ம இப்ப இடைத்தேர்தலும் வரவிருக்கு. இன்னமும் வந்து எங்க கட்சியில இருந்து விலகி இங்க சேருவதும், இங்கிருந்து விலகி அங்க சேருவதும் அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கே சார். இன்னமும் யாராவது கட்சியில இருந்து வர சேருவார்களா? அதிமுக, திமுக அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? இப்ப அவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, எப்போ இடைக்கால தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் எப்ப டேட் சொல்லுவாங்க. இல்ல டேட் எடுக்க போறதுக்கு முன்னாடி முதல்ல மாநில அரசோட அதை ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்ப அதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமும் நமக்கு தெரியுதுங்க. ஏன்னா அவங்க எந்த கட்சியில அவங்க இருக்காங்களோ அந்த இருக்கிற கட்சியோட தலைமை மேல அவங்களுக்கு இப்போ ஃபியூச்சர் ஒன்றும் தெரியல. அவங்க எதிர்காலம், அவங்க இருக்கிற கட்சியோட எதிர்காலம், அந்த கட்சியோட தலைமையோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுது, மக்கள் இப்ப நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஜெயிச்ச எம்எல்ஏ வந்துட்டோம், ஆனா ஃபியூச்சர் இனிமே என்ன தெரியல. ஸோ ஆகையால் பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து இப்போ 7 இடங்களை பற்றி தான் பேசப்படுது. இல்லை, இது மேற்கொண்டு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் 10-12 இடங்கள் வரையில், இன்னும் 4-5 இடங்கள் கூட காலி ஆயிடும். ஒன்று, அதாவது லலிதா, ஒன்று விஜய்க்கு அரசுக்கு மெஜாரிட்டிக்கு அவங்க முயற்சி பண்ணலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அரசு தரப்புல முயற்சி இல்லாட்டி கூட, இப்ப தமிழ் வெற்றி கழகத்திலே தலைவர்களோ நிர்வாகிகளோ இதுல முயற்சி செய்யாட்டி கூட மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இனிமே நமக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளால இல்லை, நம்ம பிள்ளைகளாவது நின்றுட்டு போட்டோம், நம்ம என்ன செய்ய போறோம் இனிமே, அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஒண்ணுங்க, திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இப்ப நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்காலம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட பழைய செயல்முறைகள், அவங்க ரெக்கார்டு, மக்கள் இப்ப உடனே திருப்பி மீண்டும் சரி ஒரு அது 2-3 மாசத்துல இந்த கவர்மெண்ட் கவுந்துரும் அவங்க ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. மக்கள் மத்தியில ஒரு கேள்விக்குறி வந்துட்டே இருக்கணும், சந்தேகம் வரத்துக்காக சொல்றாங்க. ஆனா மக்கள் அவளை எளிதாக இந்த எதிர்கட்சிகளுக்கு மீண்டும் ஓட்டு இப்ப போட போறது இல்லையே. அப்ப இதோட எதிரொலி வந்து நம்ம சட்டமன்றத்துல எதிர்பார்க்கலாம்ன்றீங்க சார்? சட்டமன்றத்தோட சட்டமன்றத்தில் இருக்க சீட்டெல்லாம் காலி ஆகும். எப்ப காலி ஆகும், யாரு காலி பண்ணுவாங்க, மீண்டும் தேர்தல் யாரு நிப்பாங்க, யாரு நிப்பாட்டுவாங்க, இதெல்லாம் போக போக தெரியும். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இதே போன்று தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.